இந்தியாவை சுத்த போட்ட அண்டை நாடுகள். ஷேக் ஹசீனாவால் வந்த பெரிய பிரச்சனை. ஒரு பெண்ணோட ராஜினாமா ஒரு நாட்டுக்கே ஆபத்தா? வெயிட்டிங்கில் சீனா, பதற்றத்தில் இந்தியா. வங்காளதேசத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பங்களாதேஷை விட நம்ம இந்தியா தான் அவங்க பிரச்சனைய பெருசா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அந்த நாட்டு அதிகாரிகளை விட நம்ம நாட்டு அதிகாரிகள் தான் ரொம்ப பயத்துல இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பெண், அவங்களோட ராஜினாமா. இது என்ன புது கதையா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, பங்களாதேஷ் பிரச்சனைனால அந்த நாட்டுக்கு மட்டும் இல்ல, வருங்காலங்கள்ல இந்தியாவும் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது என்ன பிரச்சனை, இனி என்ன நடக்கும், ஏற்கனவே என்ன நடந்துச்சு, எல்லாமே டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான், இவர் தான் பங்களாதேஷோட தந்தை. நம்ம நாட்டுல எப்படி காந்தி தாத்தாவோ அவங்க நாட்டுல இவரு. காரணம், இவர் தான் பங்களாதேஷ உருவாக்குனது. இதுக்காக ஒரு சின்ன பிளாஷ்பேக் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்பதான் இந்த விவகாரம் ஃபுல்லா புரியும். முன்னாடி மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் இருந்த பகுதிக்கு நடுவுல தான் இந்தியா இருந்துச்சு. கிழக்கு பாகிஸ்தான் தான் மேற்கு பாகிஸ்தானை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மேற்கு பாகிஸ்தானுக்குரிய நல்லது செய்யாம கஷ்டப்படுத்துனுச்சு கிழக்கு பாகிஸ்தான். அதனால கடுப்பான அந்த மக்கள் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில பெரிய போர் நடத்தி அதுல ஜெயிச்சு புதுசா உருவாக்குனது தான் பங்களாதேஷ். ஆமா, முன்னாடி மேற்கு பாகிஸ்தானா இருந்தது தான் இப்போ பங்களாதேஷா இருக்கு. இந்த போர்ல பங்களாதேஷ்க்கு இந்தியா நிறைய உதவி பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சாங்க. அதனால அப்பல இருந்து இந்தியாவும் பங்களாதேஷும் அங்காளி பங்காளிகளா இருந்துட்டு வர்றாங்க. இந்தியாவா சீனாவான்னு எப்போ பங்களாதேஷ்க்கு ஒரு சூழ்நிலை வந்தாலும் பங்களாதேஷ் சூஸ் பண்றது இந்தியாவை தான். இதுக்கு காரணம் ஷேக் ஹசீனா. நேத்து பங்களாதேஷை விட்டு வெளியே வந்தாங்கல்ல, அந்த நாட்டு முன்னாள் பிரதமர் தான் அவங்க. இவங்க இந்தியா மேல ரொம்ப நட்பா பழகிட்டு வந்திருக்காங்க. இவங்கள பத்தியும் ஒரு குட்டி கதை இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். முஜிபுர் ரஹ்மானோட மகள் தான் ஷேக் ஹசீனா. இவங்க 1996ல முதன்முறையா பங்களாதேஷ் பிரதமரா தேர்வு செய்யப்படுறாங்க. இப்போ பங்களாதேஷ் ஓரளவுக்கு கல்வி பொருளாதார வளர்ச்சியோட இருக்குன்னா அதுக்கு இவங்க தான் முக்கிய காரணமே. அதே சமயம் இவங்க சர்வாதிகார ஆட்சியையும் பண்ணிருக்காங்க. தன்னை பத்தியோ தன்னோட அரச பத்தியோ யாராவது தப்பா பேசினா அவங்கள ஜெயில போடுறது, தண்டனை கொடுக்கறதுன்னு நிறைய பண்ணிருக்காங்களா. அப்படி இவங்க இப்ப கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டம் தான் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கும் காரணமாக இருக்கு. முன்னாடி நான் சொன்னேன்ல, போர்ல ஜெயிச்சுதான் பங்களாதேஷ் உருவாச்சுன்னு. அந்த போர்ல சண்டை போட்டவங்களுக்கு உயிர் தியாகம் பண்ணவங்க குடும்பத்துக்கு அரசு வேலையில 30% இடஒதுக்கீடு கொடுக்கிறோம்னு அப்ப அரசு சொன்னுச்சு. அதே மாதிரியும் செஞ்சாங்க. இதை அந்த காலத்து மக்களும் வரவேற்றாங்க. பிற்காலத்துல இதே 30% இடஒதுக்கீடு தியாகிகளுக்கு மட்டும் இல்லாம அவங்க பிள்ளைகளுக்கும் இருக்குன்னு ஷேக் ஹசீனா அறிவிச்சாங்க. அப்பவும் போராட்டம் நடந்து அது அப்படியே முடிஞ்சு போச்சு. இப்போ ரீசெண்டா தியாகிகளோட பேர குழந்தைகளுக்கும் இடஒதுக்கீடு இருக்குன்னு ஹசீனா சொன்னதுதான் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு ஆரம்பமா இருந்திருக்கு. தியாகிகள்னு சும்மா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் அரசு வேலையில் இருந்தா அப்ப கஷ்டப்படுற நாங்கெல்லாம் தக்காளி தொக்கான்னு கடுப்பாக்கிட்டாங்க மாணவர்கள். அது மட்டும் இல்லாம எவ்வளவு பேர் போர்ல கலந்துகிட்டாங்க, நீங்க உங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும் தியாகிகள்னு சொல்றீங்க, அதை எப்படி பிரிச்சிங்கன்னு கேட்டு சாதாரண போராட்டமா ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு பெரிய வன்முறையாகி ஒரு பிரதமரையே நாட்டை விட்டு ஓட வச்சிருக்கு. சரி, இப்போ நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது விஷயத்துக்கு வருவோம். இது வரைக்கும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணது ஷேக் ஹசீனா தான். நடுவுல கொஞ்சம் வருஷம் ஹசீனா ஆட்சியில் இல்லாத போது அந்த நாட்டு எதிர்கட்சிகள் இந்திய எல்லையில பயங்கரவாதிகளை வச்சு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அப்போ ஹசன் உதவியோட இந்தியா மொத்த பயங்கரவாதிகளையும் ஒழிச்சு கட்டுச்சு. இப்போ திரும்பவும் அதே சூழல் உருவாகி இருக்கிறதா நம்ம நாட்டு உளவுத்துறை அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. இது போக ஏற்கனவே சீனாவுக்கும் பாகிஸ்தானும் இந்தியாவை கண்டா ஆகாது. இப்போ அந்த வரிசையில பங்களாதேஷும் சேர்ந்துடுமோன்னு இந்தியா பயப்படுது. ஒருவேளை நாளைக்கு சீனா கூட்டணியில பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு எல்லாரும் சேர்ந்துட்டா நம்ம நாட்டுல போர் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்ப இருக்கிற சூழலை பார்த்தா இதுவும் நடக்கலாம்னு தான் பேசிக்கிறாங்க. தனி ஒரு ஆளா நாட்டைய பாதுகாத்து நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவுக்கு பக்கபல தூணா இருந்த ஷேக் ஹசீனாங்கிற ஒரு பெண்ணோட நிலை மாறும்போது நம்ம நாட்டுக்கே பிரச்சனை உருவாகுங்கிறது யோசிக்கவே பிரமிப்பா இருக்குல்ல. ஹசீனா அவங்க நாட்டு மக்களுக்கு வேணும்னா வேண்டாதவங்களா இருக்கலாம். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொருளாதாரம் வளர்ச்சின்னு எல்லா விஷயத்திலையும் நம்ம கூடவே நின்று நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே இந்தியாவுல நிலச்சரிவு, வெள்ளம், அரசியல் பிரச்சனை, போராட்டம் ஏகப்பட்டது போயிட்டு இருக்கு. இதுல நடுவுல வெளிநாட்டு பிரச்சனை வேற. அடுத்த அடிக்கு நாம தயாராகணும் போல.